காய்ஸ் வணக்கம். இப்ப எல்லாம் டெய்லி உலகத்துல தப்பு தண்டாக்கள் அதிகமாகிட்டே இருக்குது. அது எவ்வளவுன்னா சொற்கள்ல சொல்ல சொற்களே இல்ல. வெறும் உடம்போட ஆசைக்காக தான் என்னங்கிறதையே மறந்து மாயைக்குள்ள போய் லைஃபையே நாசம் பண்ணிட்டு இருக்கிற பீப்புள் தான் இப்ப எல்லாம் அதிகம். அந்த லிஸ்ட்ல சின்னவங்க பெரியவங்க அப்படின்னு ஒரு அளவில்லாம போய் குழந்தைய பெத்துக்கிட்ட சில அம்மாக்கள் கூட தான் குழந்தை ஹஸ்பண்ட்னு யாரையும் கண்டுக்காம அந்த மாதிரியான உறவுகளை தக்க வச்சுக்கிறதுக்காக எந்த எக்ஸ்ட்ரீம் வரைக்கும் போகிறதுக்கு தயாரான சிச்சுவேஷன்ல தான் இந்த உலகம் இப்ப இருக்குது. ஓகே, இப்ப சமாச்சாரம் என்னன்னா, மத்திய பிரதேஷ்ல பனேராங்கிற ஒரு சின்ன வில்லேஜ்ல நரேந்திரன் மற்றும் யமுனாங்கிற தம்பதியர்கள் கல்யாணம் பண்ணி அவங்களோட லைஃபை நல்லபடியா நடத்திட்டு இருக்காங்க. இப்ப இவங்களோட அன்புக்கு முத்திரைய குத்துற மாதிரி இவங்களுக்கு ஒரு பையன் ஒரு பொண்ணு பிறகுறாங்க. அவங்களோட நேம் ஆகாஷ் அண்ட் பூனம். இப்ப பார்க்க ரொம்ப அழகா இருக்கிற பூனம் தன்னோட சின்ன வயசுல இருந்தே பசங்களை ஒரு சைடா மெயின்டைன் பண்ணிக்கிட்டு ஹோட்டல் ஷாப்பிங்னு அவங்க கூட சுத்தி பணத்தை எல்லாத்தையும் செலவு பண்ணிக்கிட்டே இருப்பா. இப்படி இருக்கிற ரிலேஷன்ஷிப்ல இப்ப இருக்கிறவனை விட இன்னொருத்தன் காசு அதிகமா வச்சிருக்கிறத பார்த்தா உடனே இவனை விட்டுட்டு அவங்க கூட ரிலேஷன்ஷிப்பை ஸ்டார்ட் பண்ணிடுவா. இப்படியே இவ அவளோட 12th படிக்கிற டைம் அஷிதோஸ்ங்கிற ஒரு 40 வயசு பிசினஸ்மேன் இவங்களோட வீட்டுக்கு இவளோட அப்பாவை பாக்குறதுக்காக வர்றாரு. அப்படி இங்க வர்றது ஒரு பழக்கமா வச்சுக்கிட்ட அஷிதோஸ் அடிக்கடி தன்னோட கார்ல பூனத்தை அவளோட ஸ்கூல்ல டிராப் பண்றதால இவங்க 2 பேருக்கு இடையில ஒரு நல்ல பழக்கம் வருது. இந்த பழக்கத்தினாலே பூனம் அஷிதோஸ் கிட்ட பணம் கேட்கறது, அவரும் பணம் தர்றது அப்படிங்கிற மாதிரி இவங்க 2 பேருக்கு இடையில கொஞ்சம் நெருக்கம் அதிகமாகுது. இப்படியே நெருக்கமாகி 2 பேரும் அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பேச தொடங்கி எந்த ஏஜ் பாரையும் பேரியரா வச்சுக்காம இவங்க 2 பேரும் டைம் கிடைக்கிறப்ப எல்லாம் அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் பண்ண தொடங்குறாங்க. இப்படி இவங்க 2 பேரும் ரெகுலரா மீட் பண்றது பேசுறதுன்னு ஒரு 2 இயர்ஸ் இந்த ரிலேஷன்ஷிப் யாருக்கும் தெரியாம மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. பட் ஒரு ஸ்டேஜ்க்கு மேல இந்த பூனத்துக்கு இந்த கிழட்டு பையன் கூட நாம எப்படி அப்படிங்கிற மாதிரி ஒரு உணர்வு வந்து அந்த உணர்வு இவன் மேல போரையும் வெறுப்பையும் உருவாக்கி அவனை அப்படியே கலத்தி விடுறா. அப்படி இவனை கலத்தி விட்டுக்கிட்டு தன்னோட ஸ்கூல் சீனியர் அண்ட் தான் அண்ணாவோட ஃப்ரெண்டான ராகுல் குப்தா அப்படிங்கிற ஒருத்தன் கூட பழக ஸ்டார்ட் ஆகுறா. அப்படியே இந்த பழக்கம் பழசாகி 2 பேரும் ஃபீல் பண்ணி அப்படியே லவ்வா மாறுது. இப்ப இந்த ராகுல் குப்தாவோட அப்பா டெக்ஸ்டைல்ஸ் பிசினஸ் பண்ணிக்கிட்டு பைனான்சியலாவும் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறதால இந்த பூனம் இவனை கட்டிக்கலாம் அப்படின்னு டிசைட் ஆகுறா. பட் இந்த பூனத்தோட வீட்டுல இவங்களோட லவ்வுக்கு சம்மதிக்கல. ஏன்னா இவங்க 2 பேரும் வேற ஜாதி. இப்ப இந்த பொண்ணும் பேரண்ட்ஸோட பேச்சு எதையுமே கேட்காம பொங்கடம் மயிறு அப்படிங்கிற மாதிரி ரகு குப்தா கூட ஓடி போய் சீக்கிரட்டா மேரேஜ் பண்ணி செட்டில் ஆகிட்டா. இதனால பூனத்தோட பேரண்ட்ஸ் இவ கூட பேசுறதே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. பட் இந்த பொண்ணு அப்படின்னு கண்டுக்காம அவளோட லைஃபை ஹாப்பியா லீட் பண்ண தொடங்குறா. அப்படியே அவங்களோட அன்புக்கு ஆதாரமா ஹேமந்த் அப்படிங்கிற ஒரு பையனும் பறக்குறான். அப்படியே கொஞ்சம் ஏஸ் போகுது. எல்லாமே நல்லபடியா போயிட்டு இருந்தாலுமே கூட கொஞ்ச நாள்லயே பூனத்துக்கு தன்னோட ஹஸ்பண்ட் மேல போர் அடிக்க தொடங்குது. இதனால ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டான அஜய்ங்கிற ஒரு பர்சன் கூட சீக்ரெட் ரிலேஷன்ஷிப்ல இருக்க ஸ்டார்ட் ஆகுறா. இப்படியே பூனத்தோட ஹஸ்பண்டோட பிசினஸ்ல டெய்லி லாஸ் வந்து கடன் மேல கடன் வாங்கி வாங்கின கடனுக்கு வட்டியும் கட்ட முடியாம ஒரு ஸ்டேஜுக்கு மேல இந்த சிச்சுவேஷனையும் ஹேண்டில் பண்ண முடியாம ஒரு நாள் ரகு குப்தா இந்த உலகத்தை விட்டே போயிட்டாரு. இதனால அன்னைக்கு நாள்ல இருந்து வீட்டோட மொத்த பொறுப்பும் பூனத்தோட தலையில வருது. தென் அப்ப இருந்து பூனம் பிசினஸ் மேனு கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் அப்படின்னு அவங்க தர்ற பணத்தை வாங்கிக்கிட்டு பணத்துக்காக அவங்க கூட அந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ண ஸ்டார்ட் பண்றா. இப்படியே தன்னோட பையனான ஹேமந்துக்கு எந்த கஷ்டமும் தெரியாம நல்லபடியா பாத்துக்கிறது, என்ன வேணுமோ வாங்கி தர்றது அப்படிங்கிற மாதிரி இருக்கிறாங்க. அப்படியே போனோம் ஒரு புது வீடு, ஒரு காருன்னு தனக்கு என்ன தேவையோ அது எல்லாத்தையுமே கூட பூர்த்தி பண்ணி செட்டில் ஆகுறாங்க. இது இப்படி போயிட்டு இருக்கிற டைம் பூனத்தோட பையன் 11th படிச்சுட்டு இருக்கிறான். இப்படியே இவனோட 11th ஸ்டாண்டர்ட்ல இவனுக்கு அனுதூபே, ரித்விக், லோகேஷ் அப்படிங்கிற 3 ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்கிறாங்க. இப்படி இவனுக்கு இந்த ஃப்ரெண்ட்ஸ் கேங்கு கிடைச்ச பிறகு எங்க போனாலும் எங்க வந்தாலும் இந்த 4 தருதலைங்களும் சேர்ந்தே தான் தெரியுது. இப்ப இதே கேங்ல இருக்கிற அனுதூபே பார்க்கவும் பைனான்சியலாவும் கொஞ்சம் பலமான ஒருத்தன், ஒரு பிசினஸ் மேன் சொல்லலாம். இப்ப இந்த மாதிரி பேரண்ட்ஸ் பணத்தை எல்லாம் கொட்டி வளர்க்குறப்போ பசங்க என்ன பண்ணுவாங்க, ஃபுல்லா தண்ணி தம்முன்னு பழக்கமாகி பொண்ணுங்க பின்னாடி சுத்திட்டு திரிவாங்க. அதே தான் இவங்களும் பண்றாங்க. இப்படியே இந்த அனுதூபே டெய்லி ஹேமந்தோட வீட்டுக்கு போறது, சேர்ந்தே தான் ஸ்கூலுக்கு போறது அப்படிங்கிற மாதிரி பழக்கமாகறதுனால அனுதூபேக்கும் ஹேமந்தோட அம்மா பூனத்துக்கும் ஒரு நல்ல பழக்கம் ஸ்டார்ட் ஆகுது. இப்ப கொஞ்சம் ஓப்பனா சொல்லணும்னா நல்லா இருக்கிற அனுதூபே மேல பூனத்தோட கண்ணு படுது. அதனால அவனை டெய்லி வீட்டுக்கு டின்னருக்கு காஃபிக்குன்னு கூப்பிட்டு அவன் கூட இருக்கிற கொஞ்சம் பழக்கம் மூலமா இன்னும் கொஞ்சம் நெருக்கமாக தொடங்குறாங்க. இப்ப சம்டைம் இந்த ஹேமந்த் இல்லாதப்போ அனுதூபே இவங்களோட வீட்டுக்கு வந்தாலும் ஹேமந்த் இதை எதையுமே பெருசா கண்டுக்காம நார்மலா இருக்கிறான். ஏன்னா தன்னோட அம்மா தன்னை மாதிரி தான் அனுதூபையும் தான் பையனாவே பாக்குறாங்க அப்படின்னு நினைச்சு தென் ஒரு நாள் இந்த ஹேமந்த் அவனோட பாட்டி வீட்டுக்கு அனுப்பி வச்சுட்டு அனுதூபைய தன்னோட வீட்டுக்கு கூப்பிட்ட பூனம் கொஞ்சம் டிஃபரெண்டா ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு அந்த மாதிரியான விஷயத்துக்கு ரெடி ஆகி இருக்கிறாங்க. தென் இந்த அனுதூபை வந்ததும் இவனுக்கு கொஞ்சம் கூல் ட்ரிங்க்ஸ் எல்லாம் தந்துக்கிட்டு அவன் கூட கொஞ்சம் நெருக்கமாக ட்ரை பண்றாங்க. இப்ப கரெக்டா இதே டைம் இந்த ஏஜ்ல தன்னோட ஃபீலிங்ஸை கண்ட்ரோல் பண்ணிக்க தெரியாத அனுதூபே பூனம் கூட அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் பண்றான். அப்படி அன்னைக்கு நாள்ல இருந்து பூனம் தன்னோட பையனை காலேஜுக்கு அனுப்பி வச்சுட்டு அனுதூபைய தன்னோட வீட்டுக்கு கூப்பிட்டு தன்னோட ஆசைகள் எல்லாத்தையும் தீர்த்துக்கிறாங்க. இன்னொரு சைடு பூனத்தை ரொம்ப பிடிச்சு போன அனுதூபே இவங்களுக்கு ரொம்ப காஸ்ட்லியான கிஃப்ட் எல்லாம் வாங்கி தந்து இவங்களை இம்ப்ரெஸ் பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கிறான். இப்போ தன்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டான அனுதூபே தன்னையும் தன்னோட கேங்கையும் இந்த மாதிரி அவாய்ட் பண்ணிக்கிட்டு டெய்லி தன்னோட வீட்டுக்கு மட்டும் வர்றதை கவனிக்கிற ஹேமந்துக்கு கொஞ்சம் டவுட் வருது. அப்படியே ஒரு நாள் ஹேமந்த் பூனம் கிட்ட தன்னோட ஃப்ரெண்டை பார்த்துட்டு வர்றான் அப்படின்னு சொல்லி வெளியே கிளம்பி போறான். அப்படியே தன்னோட பையன் வெளியே போனதும் பூனம் அனுதூபைக்கு கால் பண்ணி தன்னோட வீட்டுக்கு வர வச்சுக்கிட்டாங்க. பட் இதுல ஒரு ட்விஸ்ட் என்னன்னா வெளியே கிளம்புறதா சொல்லிக்கிட்டு போன ஹேமந்த் எங்கேயும் போகாம வீட்டுக்கு வெளியே ஒரு பிளேஸ்ல
வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கிறான். அப்படி வெயிட் பண்ணி இருந்து அனுதூபே தன்னோட வீட்டுக்குள்ள போனதும் விண்டோ வழியா பாக்குற டைம் தன்னோட அம்மாவையும் ஃப்ரெண்டையும் எந்த மாதிரி நிலைமையில பார்க்க கூடாதோ அந்த மாதிரி நிலைமையில பார்த்த இவனுக்கு தலையில இடியே விழுற மாதிரி ஆகுது. இதனால இப்ப இருந்து இந்த ஹேமந்த் அனுதூபையை தன்னோட எனிமையா ட்ரீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணி இவனை கண்டிப்பா ஏதாவது பண்ணி ஆகணும் அப்படின்னு டிசைட் ஆகுறான். இப்படியே 1 வீக்குக்கு பிறகு அனுதூபையோட 18th பர்த்டே வருது. அந்த பர்த்டேக்கு தன்னோட ஒரே பையனான அனுதூபைக்கு அவங்களோட பேரண்ட்ஸ் ஒரு காஸ்ட்லி காரை கிஃப்டா பிரசன்ட் பண்றாங்க. இப்ப இவனுக்கு இந்த மாதிரி கிஃப்ட் கிடைச்ச விஷயத்த உடனே அவனோட ஃப்ரெண்ட்ஸுக்கு கால் பண்ணி சொல்றான். அதுக்கு அவங்க கண்டிப்பா பார்ட்டி வேணும் அப்படின்னு கேக்குறதால அனுதூபையும் அதுக்கு உடனே சம்மதிச்சு ஊருக்கு வெளியே நாம எப்பவும் போற பிரிட்ஜில் வெயிட் பண்ணுங்க, ஸ்பெஷலா ஒரு சரக்கு எடுத்துட்டு வர்றேன்னு சொல்றதால இதான் டைம் கரெக்டா யூஸ் பண்ணிக்கணும்னு நினைச்ச ஹேமந்த் தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் கூட அங்க கிளம்புறான். அப்படியே எல்லாரும் பிரிட்ஜ் பக்கத்துல மீட் பண்ணி ஃபுல்லா தண்ணிய போடுறதோட எடுத்துட்டு வந்த போதை மாத்திரையும் எடுக்கிறதால சரியான டைமுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்த ஹேமந்தை தவிர பாக்கி 3 பேரும் மயக்கமாகறாங்க. இப்ப இதே டைம் ஹேமந்த் ஒரு பீர் பாட்டிலை உடைச்சி அதை வச்சு குத்தி அனுதூபையை இந்த உலகத்தை விட்டு அனுப்பி வச்சுட்டான். தென் கொஞ்சம் டைமுக்கு பிறகு சுயநினைவுக்கு திரும்பின 2 ஃப்ரெண்ட்ஸும் அனுதூபையை பார்த்து ஷாக் ஆகி ஹேமந்த் கிட்ட என்னாச்சு என்ன பண்ண அப்படின்னு கேட்கிற டைம் எனக்கும் அனுதூபைக்கும் கொஞ்சம் பிரச்சனை இருந்துச்சு, அதனாலதான் இப்படி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்றான். இப்ப இதே மேட்டர் வெளியே தெரிஞ்சா ஹேமந்த் கண்டிப்பா ஜெயிலுக்கு போக வேண்டியது வரும்னு அனுதூபையை பக்கத்துல இருக்கிற ஒரு கால்வாய் பக்கத்துல மறைச்சு வச்சுக்கிட்டு இவங்க 3 பேரும் வீட்டுக்கு கிளம்புறாங்க. இப்ப இதே டைம் கொஞ்சம் காஸ்ட்லியா யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைச்ச ஹேமந்தோட ஃப்ரெண்ட் லோகேஷ் ஹேமந்த் கால் பண்ணி நீ பண்ண மேட்டரு வெளியே தெரியக்கூடாது அப்படின்னு நினைச்சா எனக்கு ஒரு 10 லட்சம் ரூபாய் வேணும் அப்படின்னு சொல்றான். இப்ப இவன் இந்த மாதிரி எல்லாம் பேசுறதை கேட்ட ஹேமந்துக்கு என்ன சொல்லணும் தெரியாம என்ன பண்றதுன்னு தெரியாம மைண்ட் பிளாக் ஆகி சரி சிட்டி அவுட்ஸ்கட்ஸ்ல இருக்கிற நேம்கா ஃபாரஸ்ட்டுக்கு வந்துரு, நீ கேட்டதை நாம அங்க வச்சு பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லி காலை கட் பண்றான். தென் அப்படியே 2 பேரும் அங்க வந்து மீட் பண்ணி ஃபுல்லா தண்ணியை போட்டு ஹேமந்த் லோகேஷுக்கு போதை அதிகமாகிறது வரைக்கும் ட்ரிங்க்ஸ் வாங்கி தந்து அவனை மயக்கமாக வச்சு இந்த உலகத்தை விட்டு அனுப்பி வச்சுட்டான். இப்ப இந்த கேங்ல 2 காலி, பாக்கி ஒண்ணு அந்த ரித்விக். அவனை விட்டு வச்சா ஃபியூச்சர்ல ஏதாவது ப்ராப்ளம் வரும்னு ஃபிக்ஸ் ஆன ஹேமந்த் நெக்ஸ்ட் டே மார்னிங் அவனுக்கு கால் பண்ணி மச்சி எங்க இருக்கிற அவங்கிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லி ஒரு ரிவர் பக்கத்துல கூட்டிட்டு போய் ஃபுல்லா தண்ணியை போட்டு முன்னாடி ஒருத்தனை எப்படி கொண்டானோ அதே மாதிரி இவனை இந்த உலகத்தை விட்டு அனுப்பி வச்சுட்டான். இப்படி தன்னோட உயிர் நண்பர்களை உலகத்தை விட்டு அனுப்பி வச்ச ஹேமந்த் இனிமே ப்ராப்ளம் இல்ல அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணி வீட்டுக்கு போய் அவனோட அம்மா கிட்ட நார்மலா பேசிக்கிட்டு டின்னரை முடிச்சிட்டு ரூமுக்கு போய் படுத்துக்கிறான். இப்ப இந்த பக்கம் அனுதூபையோட பேரண்ட்ஸ் தன்னோட பையனை அவன் எடுத்துட்டு போன காரையும் பத்தி 24 மணி நேரம் எந்த நியூஸுமே இல்லாததுனால ரொம்ப டென்ஷன் ஆகி போலீஸ் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் பண்றாங்க. இப்ப இங்க ஒரு பர்சன் விடியற் காலையில அவரோட ஆடுகள் எல்லாம் மேய்ச்சிக்கிட்டு ஒரு பிரிட்ஜ் பக்கத்துல போற டைம் கொஞ்சம் தூரத்துல மரக்கலைகள் எல்லாம் வச்சு மறைச்சு வச்சிருக்கிற உடம்ப பார்த்து போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்றாரு. இப்ப இந்த இன்ஃபர்மேஷன் கிடைச்சதும் போலீஸ் எப்பவும் போல கொஞ்சம் லேட்டாவே வந்து பாடி எல்லாம் செக் பண்ற டைம் ஃபேஸ் ஃபுல்லா காயம்பட்டிருக்கிறதுனால இது யாரு அப்படிங்கறத இவங்களால கண்டுபிடிக்க முடியாம அந்த ஏரியாவுக்கு பக்கத்துல இருக்கிற சிசிடிவி கேமரா எல்லாத்தையும் செக் பண்ண ஸ்டார்ட் பண்றாங்க. அப்படி பாக்குற டைம் 3 பேர் ஒரே பைக்ல இந்த பிரிட்ஜ் பக்கத்துல வர்றதை கவனிச்ச போலீஸ் அந்த பைக்கோட நம்பரை வச்சு அட்ரஸை கண்டுபிடிச்சு அந்த அட்ரஸ் இருக்கிற வீடை போய் பார்த்தா அது ஹேமந்தோட வீடு. அப்படி இவனை இங்க வந்து விசாரிக்கிறப்போ சார் எனக்கு தெரியாதுன்னு சொல்றான். இப்ப இவன் தெரியாதுன்னு சொல்றான் ஓகே. ஆனா இவன் கொஞ்சம் பயந்து எதையோ மறைச்சு பேசுறத கவனிச்ச போலீஸ் இவனை ஸ்டேஷன் கூட்டிட்டு போய் அவங்களோட ஸ்டைல விசாரிக்கிறப்போ தான் அந்த 3 கொலையும் பண்ணதா சம்மதிக்கிற டைம் போலீஸோட சேர்த்து மொத்த மத்திய பிரதேச ஷாக் ஆகுது. அப்படி அந்த விஷயம் எல்லாம் வைரல் ஆகுறதால தன்னோட ஒரே பையனான அனுதூபே இல்லாம போனதால பூனமும் அவளோட பையன் தான் காரணம் அப்படின்னு இவங்க 2 பேர் மேலேயும் கம்ப்ளைண்ட் பண்றதால 5 மாசமா இந்த கேஸை விசாரிச்சு விசாரணையோட முடிவுல மைனர் பையன் கூட ரிலேஷன்ஷிப் வச்சுக்கிட்டதுனால பூனம்க்கு ஆயுள்கால ஜெயில் தண்டனையும் ஹேமந்துக்கு மரண தண்டனையும் கோர்ட் உத்தரவு போட்டுச்சு. ஓகே, இதான் இந்த இன்சிடென்ட். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. சரி, இன்னொரு வீடியோல சீக்கிரமா பார்க்கலாம். தேங்க்யூ.